வணக்கம் அண்ட் வெல்கம் டு லதாஸ் எம்ப்ராய்டரி அண்ட் குக்கிங். இன்றைக்கி பார்த்தீங்களா, நான் கோதுமை வச்சுருக்கேன். அஃப்கோர்ஸ் நம்மளோட ரெசிபி இன்றைக்கி கோதுமை சம்மந்தப்பட்டது தான். கோதுமையில் நீங்கள் நிறையா சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. அதாவது கோதுமை மெயினாக பார்த்தா நம்ம கோதுமை தோசை சுடுவோம், சப்பாத்தி போடுவோம், பூரி போடுவோம், கோதுமை பக்கோடா போடுவோம். ஸோ கோதுமையில் நிறைய இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமையில் வடை மாதிரி ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வெரி சிம்பிள்ங்க. கோதுமை அண்ட் அரிசிங்கிறது இந்த இட்லி அரிசி தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ இந்த கப்பில் கோதுமை ஒரு உலக்கு கரெக்டாக எடுத்தால் அதே கப்பில் அரிசியும், அதாவது இட்லி அரிசியும் ஒரு கப்பு கரெக்டாக எடுத்துக்கணும். இதுதான் மெஷர்மெண்ட்டு. இதை எடுத்து குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரமாவது அது ஊற வைக்கணும். அதாவது 6 ஹவர்ஸ்ங்கிறது மினிமம் ஹவர்ஸ். 6 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் ஊற வச்சுக்கலாம். ஸோ கோதுமை ஊறத்தான் நல்லா அரைக்க வரும், ஆட்ட வரும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அது ஊறி வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு ஆட்டுறது ஈஸி. ஸோ இப்போ 6 மணி நேரம் இந்த ஒரு அளவுக்கு குவான்டிட்டியில் எடுத்து அவங்க ஊற வச்சது இதோ இங்கே இப்போ கிரைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஆல்மோஸ்ட் இது கிரைண்ட் ஆகி முடிக்கிற ஸ்டேஜுக்கே வந்துருச்சு. ஆனால் இந்த கோதுமையை நீங்கள் போட்டு ஆட்டும் போது அந்த ஊற வச்சதை கொஞ்சம் தண்ணி சேர்க்காம தான் ஆட்டணும். தண்ணி சேர்த்தா ஆட்டுறது ரொம்ப ஈஸி, கிடுகிடுன்னு ஆடிரும், நம்ம எடுத்துடலாம் ஈஸியாக. ஆனால் அந்த வடையோட கன்சிஸ்டன்சி கிடைக்காது, நம்மளுக்கு தட்டி போடவும் வராது. அட்லீஸ்ட் வடை மாதிரி போடாட்டி நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஒரு கிள்ளி கூட போண்டா வாட்டை நம்ம போடலாம். ஆனால் இந்த கோதுமை ஆட்டும் போது சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது போய் சிக்கருக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. சிக்கும் அப்படி தான் போய் இடையில அங்கங்கே அது நிற்கும். நம்ம என்ன பண்ணணும், அதை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டு தண்ணியை தெளித்து நீங்கள் அதை நல்லா ஆட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஆட்டி வந்துடும். இப்போ இவங்க கையில் எடுத்து காமிக்கிறாங்க பாருங்கள். ஒரு இந்த பதத்துக்காவது ஆட்டணும். நல்லா ஆட்டிருச்சு. இப்போ அதை அவங்க அல்றாங்க கிரைண்டர்லேருந்து. ஸோ கோதுமை கொஞ்சம் ஆடும்போது வழுக்குன்னு போகும் அங்கே எங்கேயும். ஸோ நம்ம தண்ணியை தொளிச்சு கொஞ்சம் பொறுமையாக கை வச்சு பக்கத்துலேயே இருந்து தள்ளி விட்டு ஆட்டணும். ஆட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வலுவலுன்னு ஆட்டி வந்துடும். வலுவலுன்னு ஆட்டி வந்துட்டு அள்ளிடலாம். ஸோ டபக்குன்னு டம்ளரில் தண்ணி எடுத்து மோந்து ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் தொளிச்சே அதை தள்ளி விடுங்க. கோதுமையும் போய் அங்கங்கே ஸ்டக் ஆகி சிக்கும். நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இதை பண்ணணும். ஸோ பண்ணால் இந்த மாதிரி அழகான உங்களுக்கு வடை போடுறதுக்கான அந்த பதத்துக்கு அந்த இது கிடச்சிரும், அந்த மாவு கிடச்சிரும். ஸோ இதுக்குள்ளே நம்ம சேர்க்க வேண்டிய எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நம்ம வடையாக தட்டி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு அடுத்த வீடியோ வடை எப்படி போடுறதுங்கிறத காமிக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.